Hey guys, இந்த லெசன் நம்ம பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட். லிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் எப்படி அக்சஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி ரீஅசைன் பண்ணுறது, append, ஸ்லைஸ், இண்டெக்ஸ், இன்சர்ட், ரிமூவ், பாப் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அது என்னவா வேணா இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அதை நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அதாவது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்ன ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கிறது தான் வந்து ஒரு லிஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு இன்டீஜர் இருக்குது, நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன வேல்யூஸ் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கமா வச்சு செப்பரேட் பண்ணி போடணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கமா செப்பரேட்டட் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி போடுறது தான் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட்டும் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரிங்க்கு சிமிலராக தான் இருக்கும். அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து ஒரு 0வாக இருக்கும், இந்த செகண்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 1, இது தேர்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 2, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணால் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். நம்ம இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன மாதிரி வேணால் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் எலமெண்ட் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம், எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி வேணால் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட்டை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து இண்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து இண்டெக்ஸ் 0, செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து இண்டெக்ஸ் 2, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்னு சொன்னேன். இப்போ அந்த இண்டெக்ஸ் வச்சு அந்த எலமெண்ட் எப்படி அக்சஸ் பண்ணுறது, இல்லை அதை நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வேற ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம அந்த இண்டெக்ஸ் வச்சு நம்ம எப்படி அதை வந்து வேற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பை இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட் வச்சிடறேன். அந்த லிஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து green, x அண்ட் ham அப்படின்னு சொல்லி தனித்தனி ஸ்ட்ரிங்காக கொடுத்துறேன். இந்த தனித்தனி ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு அதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேமுங்கிறது மட்டும் நான் வந்து செப்பரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது இந்த ஹேமுங்கிறது வந்து நான் இன்னொரு ஹேமுங்கிற வேரியபிளில் போடணும். அது என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேமுங்கிறதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. இந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கனால நான் அதை வந்து செப்பரேட் பண்ணணும்னு என்ன பண்ணேன்னா ham is equal to இந்த லிஸ்ட்டோட நேம் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டோட நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 3, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 3 போட்டோம்னா அதோட இண்டெக்ஸ் எடுத்துரும். இப்போ இந்த 3ங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து ham, அதனால வந்து இந்த ham is equal to hamனு நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் கன்கேட்டினேஷன். நம்ம வந்து லிஸ்ட்லேயே வந்து நம்ம கன்கேட்டினேட் பண்ணலாம். அது எப்படி கன்கேட்டினேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து green xனு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா green x is equal to by index 0, by index 0ல் வந்து எனக்கு green இருக்குது. எனக்கு இந்த by index 1ல் வந்து xன்னு இருக்குது. இங்கே ஏன் நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம்னு நீங்கள் சொல்லி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அது எம்டி ஸ்ட்ரிங் இல்லை, நடுவில் ஒரு ஸ்பேஸ். நம்ம வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ஸை வந்து சிம்பிளாக கன்கேட்டினேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஸ்பேஸே இல்லாமல் ரெண்டுமே வந்து அட்டாச் ஆகி பிரிண்ட் ஆகிடும். அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ் பார் மட்டும் விட்டுருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா இந்த பை இண்டெக்ஸ் 0ல் வந்து green இருக்குது, green ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த green xல சேவ் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி இண்டெக்ஸ் ரீஅசைன் பண்ணுறது. ரீஅசைன்னா என்னது, ஏற்கனவே இருக்க ஒரு வேல்யூவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி போடுறது. அந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா நம்ம ஜஸ்ட் அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் எடுத்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு எடுத்து நம்ம நியூ வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம், அந்த நியூ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதான் இங்கே பண்ணுறோம். ரீஅசைன்னு நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 1338 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அது ஃபுல்லாக ஒரு இன்டீஜர்ஸாக இருக்கிற லிஸ்ட்டு. இந்த இன்டீஜர்ஸில் இருக்கிற லிஸ்ட்டில் நான் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணோம். செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 3ங்கிற வேல்யூ இருக்குது. இந்த 3ங்கிற வேல்யூ மட்டும் நான் 5னு சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரீஅசைன் 2, அதாவது இந்த ரீஅசைன்கிற வேரியபிளில் 2ங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை 5ஆக சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அப்படின்னா அதனால என்ன ஆகும்னா இந்த 3ங்கிற வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகிட்டு 5ங்கிற வேல்யூ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ கடைசியில் வந்து இந்த ரீஅசைன்கிற இது வந்து எப்படி ஆகும்னா 1558 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இது மற்ற எல்லாமே வந்து இன்டாக்டாக இருக்கும். ஏன்னா இந்த 2ங்கிறத மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், 2ங்கிற இண்டெக்ஸில் இருக்கிறத மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால வந்து 1558 மட்டும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது append. இந்த append எதுக்குன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து புதுசாக ஒரு வேரியபிளை ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம கன்கேட்டினேஷன் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இந்த கன்கேட்டினேஷன் என்ன பண்ணால் உள்ளுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ எடுத்து அதை வந்து வேற ஒரு வேரியபிளில் வந்து ஆட் பண்ணி அதை அசைன் பண்ணுமே தவிர நம்மளோட லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்து ஆட் பண்ண முடியாது. நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து append யூஸ் பண்ணுவோம். இந்த append யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா எனக்கு வந்து இந்த ஏற்கனவே வந்து 4 எலமெண்ட் இருக்க மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குன்னா நான் புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா append யூஸ் பண்ணுவேன். என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்னு சொல்லி நம்ம appendக்குள்ளே கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட்டாக போய் சேவ் ஆயிடும். appendோட வந்து எப்பயுமே வந்து லாஸ்ட் எலமெண்ட்டாக மட்டும்தான் சேவ் ஆகும். இப்போ இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா ஆடர்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஆடர்ங்கிற ஒரு லிஸ்ட்டில் 1 2 3 4 அப்படி சேவ் பண்ணிக்கிறேன்.
எனக்கு இதில் வந்து புதுசாக ஒரு எலமெண்ட் 5th எலமெண்ட் 5 எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆடர் டாட் அப்பெண்ட் பேராந்தசிஸ்குள்ளே இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நான் 5ங்கிற வேல்யூ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த 5ங்கிற வேல்யூ ஆட் பண்ண சொல்கிறனால நான் வந்து பராந்தசிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பராந்தசிஸ்குள்ளே 5ங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆடர்ங்கிறது என்ன ஆகுனா லாஸ்ட் எலமெண்ட்டில் வந்து 5 இதாயிரும். அப்போ இப்போ முன்னாடி வந்து 4 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5th எலமெண்ட் வந்து நான் கொடுத்த இந்த 5 இதில் நான் என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். 5 6 7 என்ன கொடுத்தாலும் இதோட கடைசியில் மட்டும்தான் சேவ் ஆகும். அதான் வந்து அப்பண்டோட ப்ராப்பர்ட்டி. அது எப்பயுமே வந்து அந்த லிஸ்ட்டோட கடைசி எலமெண்ட்டில் தான் போய் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்லைசிங். நம்ம ஸ்ட்ரிங்லேயே வந்து ஸ்லைசிங் பார்த்தோம். அதாவது ஒரு இதில் வந்து ஸ்பெசிஃபிக் பார்ட் மட்டும் எனக்கு வேணும், மற்றதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் ஸ்லைசிங். எனக்கு இந்த பார்ட் மட்டும் எடுத்து எனக்கு இந்த வேரியபிளை சேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது. இப்போ அதை எப்படி வந்து நம்ம லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஸ்ட்ரிங்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு சிமிலராக தான் இருக்கும். நம்ம வேணுங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அது மட்டும் கரெக்டாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் எக்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்லைஸ் எக்ஸுங்கிற லிஸ்ட்டில் வந்து 90210 அப்படின்னு சொல்லி நான் 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 5 இன்டிஜர்ஸ் வச்சு நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் 90 மட்டும் எனக்கு வேணும். இந்த 90ங்கிறத மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்ணுறேன்னா 9ஓட இண்டெக்ஸ் வந்து 0, 0ஓட இண்டெக்ஸ் வந்து 1. அப்போ என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து இது ஸ்டார்டிங்கில் இருக்கனால எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூஸ் 2 மட்டும் வேணும். நான் ஸ்டார்டிங் வேல்யூஸ் 2 வேணும்னா என்ன பண்ணுவேன்னா நான் வந்து இண்டெக்ஸ் 2க்கு முன்னாடி இருக்க 2 வேல்யூஸையும் எடு அப்படின்னு சொல்லுவேன். நான் ஸ்ட்ரிங்ஸில் சொன்ன மாதிரியே எப்பவுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அதுக்கு முன்னாடி இருக்க இது வேல்யூ தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் மட்டும் எடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் 1 வரைக்கும் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து நான் 2 யூஸ் பண்ணுறேன். 2க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ 2க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ்னா 90. அப்போ அந்த ஸ்லைஸ் 1ல் வந்து 90ங்கிற லிஸ்ட் மட்டும் கிரியேட் ஆகிடும். இப்போ நான் நடுவில் இருக்க வேல்யூ எடுக்கணும்னு என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் வந்து இந்த கேஸ். அதாவது 2 1 மட்டும் எனக்கு வேணும். அப்போ 0 1 2 இந்த செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு வேணும். அப்போ 4th இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்லைஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்லைஸ் எக்ஸ், அதாவது இந்த லிஸ்ட்டோட நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 2:4, அதாவது 2லேருந்து 4க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 2லேருந்து 4க்கு முன்னாடி வரைக்கும்னா 2 to 3. அப்போ எனக்கு வந்து இந்த ஸ்லைஸ் 2ல் வந்து 2 1 மட்டும்தான் சேவ் ஆகும். அந்த மற்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதான் வந்து ஸ்லைசிங். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் 3ல் வந்து 1லேருந்து எல்லாமே வேணும்னு சொல்கிறேன். அதாவது 1க்கு அப்புறம் இருக்க எல்லாமே வேணும். அப்போ 0 2 1 0. இந்த 1 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எல்லாமே எனக்கு வேணும். 1க்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூஸும் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஸ்லைஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 2 1 0. ஸ்லைஸ் 3ல் வந்து இந்த வேல்யூ சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வச்சுருக்கேன். அந்த வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட்டோட இது தெரிஞ்சிச்சு. ஆனால் அது வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த கேஸில் தான் நம்ம வந்து இண்டெக்ஸ்ங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து 0 1 0 1 1 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு 0ங்கிற வேல்யூ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். இப்போ வந்து ஒரு வேல்யூ 2 or 3 வேல்யூஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அதில் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு எது இருக்குது, அதாவது இண்டெக்ஸ் இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக எது இருக்கோ அதை தான் வந்து எடுத்துக்கும். இப்போ ஒரு வேலை எல்லாமே யூனிக் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த வேல்யூ எங்கே இருக்கோ அதை எடுத்து கொடுத்துரும். அதுவே வந்து நிறைய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து லீஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கிறது ஏதோ அதை மட்டும் தான் கொடுக்கும். இப்போ இந்த கேஸில் வந்து எனக்கு 0 எங்கே இருக்குன்னு தெரியணும். 0 எங்கே இருக்குன்னு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 எங்கே இருக்குன்னு கேட்குறேன், ஈக்குவல் டு இண்டெக்ஸ்டு இந்த வேரியபிள் நேம் டாட் இண்டெக்ஸ் பராந்தசிஸ்குள்ளே 0. இந்த பராந்தசிஸ்குள்ளே 0 ஏன் போடுறோம்னு சொன்னேன், ஏன்னா வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண தான் சொல்லுவோம். இந்த இதில் வந்து இந்த யூஸ் பண்ணுற 0 வந்து இந்த 0ங்கிற எலமெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறோம். இந்த 0ங்கிற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே அக்கர் ஆகுது, இந்த 0ங்கிற எலமெண்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 0லேயே அக்கர் ஆகுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு 0ங்கிறதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். இப்போ நான் இந்த இண்டெக்ஸுங்கிற வேல்யூக்கு பதிலாக நான் 1ன்னு மாற்றிட்டேன். 1ன்னு மாற்றினா என்ன ஆகும்னா ஃபஸ்ட் 1 வந்து எனக்கு எங்கே அக்கர் ஆகுது, இண்டெக்ஸ் 1ல். அப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 0ங்கிற வேரியபிளுக்கு வந்து 1ன்னு அசைன் ஆயிடும். இப்படி தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இன்சர்ட். நம்ம வந்து அப்பெண்ட் கொடுத்தோம்னா எப்பயுமே வந்து அது வந்து கடைசியிலே தான் ஆட் ஆகும்னு சொன்னேன். அதாவது லிஸ்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட்டாக தான் வந்து அது சேவ் ஆகும். அதாவது ஒரு லிஸ்ட்டோட நடுவில் வந்து நான் ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னா அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இன்சர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த இண்டெக்ஸில் வந்து எனக்கு இதை இன்சர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த இன்சர்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இன்சர்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நான் இன்சர்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்து த்ரூ லுக்கிங் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த த்ரூ லுக்கிங் கிளாஸ்ங்கிறது வந்து தப்பாக இருக்குது. அதாவது த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படின்னு தான் எனக்கு வரணும். அப்போ நான் இந்த த்ரூ த லுக்கிங் கிளாஸ்க்குள்ள வந்து தங்கிற வேல்யூ ஆட் பண்ணும். அது தங்கிற வேல்யூ எங்கே இருக்கணும்? ஏன்னா த்ரூக்கு அப்புறம் லுக்கிங்க்கு முன்னாடி. அப்போ த்ரூ வந்து 0 இண்டெக்ஸு, தங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கணுங்கிறதுனால ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து லுக்கிங் இருக்குது. அந்த லுக்கிங்கிறத வந்து மூவ் பண்ணணும். நான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இதை ஜஸ்ட் அப்படியே செகண்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்து தங்கிற வேல்யூ கொண்டு வந்துடணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இன்சர்ட் யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் என்ன பண்ணுவோம்னா மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் அதுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சுட்டு ஒரு இண்டெக்ஸ் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தள்ளி வச்சுட்டு அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ நான் இன்சர்ட்ங்கிற நேம் கொடுத்துட்றேன். இந்த இன்சர்ட்ங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இன்சர்ட், இந்த இன்சர்ட் தான் வந்து ஆப்ரேட்டர் நேம். பராந்தசிஸ்குள்ள நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நேம் கொடுக்குறேன். அதாவது எந்த இண்டெக்ஸில் வந்து நான் வந்து ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட் கமா என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த இண்டெக்ஸில் வந்து 1ங்கிற இண்டெக்ஸில் தங்கிற வேல்யூ ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா இன்சர்ட்ங்கிறது வந்து கடைசியில் வந்து த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து இன்சர்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை வந்து எந்த இண்டெக்ஸில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து எப்படி வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். அதாவது அப்பண்ட்லையும் இன்சர்ட்லையும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடு, மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே இன்ட்ராக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிமூவ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கேன். அதில் நெட் ஸ்டாக், கேட்லன் ஸ்டாக், டோனி ஸ்டாக், பிராண்ட் ஸ்டாக் அப்படின்னு நான் வந்து 4 டேர்ம் எடுத்துக்கிறேன். 4 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 4 எலமெண்ட்ஸ் எடுத்துட்டு அதில் எனக்கு வந்து ஒரு இதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இந்த டோனி ஸ்டாக்ங்கிறத ரிமூவ் பண்ணணும். ஏன்னா மற்ற எல்லாமே ஜிஓடி கேரக்டர்ஸ், இது மட்டும் அவெஞ்சர்ஸ் கேரக்டர். அதனால வந்து நான் இந்த டோனி ஸ்டாக்குங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ரிமூவ்டு, அதாவது இந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ரிமூவ், இந்த ரிமூவ்ங்கிறது தான் ஆப்ரேட்டர். அந்த பராந்தசிஸ்குள்ள அந்த எலமெண்ட்டோட நேம் கொடுத்துறேன். இந்த எலமெண்ட்டோட நேம் வந்து டோனி ஸ்டாக். ஏன்னா எனக்கு வந்து இந்த இதில் வந்து டோனி ஸ்டாக்குங்கிற வேல்யூ மட்டும் போகணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த டோனி ஸ்டாக்குங்கிற வேல்யூ மட்டும் இந்த ரிமூவ்லேருந்து ரிமூவ் ஆயிரும். அந்த மெமரி லொக்கேஷன்லேருந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ கடைசியில் வந்து ரிமூவ்ங்கிற வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இப்படி தான் வரும். அதாவது நெட் ஸ்டாக், கேட்லன் ஸ்டாக், பிராண்ட் ஸ்டாக், டோனி ஸ்டாக்குங்கிற வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ரிமூவ் யூஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பாப். பாப்பும் வந்து ரிமூவ் சிமிலர் தான். ஏன் நம்ம வந்து ரிமூவ் இருக்கும்போது பாப் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம ரிமூவ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா அந்த ரிமூவ் பண்ண எலமெண்ட் வந்து எந்த மெமரி லொக்கேஷன்லையும் சேவ் ஆகாமல் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிரும். அது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக டோட்டலி டெலிட் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து பாப் யூஸ் பண்ணுவோம். இந்த பாப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து வேற ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம வந்து பாப் யூஸ் பண்ணுவோம். இந்த இதில் வந்து பாப்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் 4 ஃபைட்டர்ஸ், நிர்வானா, கிரீன் டே, த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது மட்டும் வேணும். அதாவது இந்த கிரீன் டேங்கிறது மட்டும் நான் ரிமூவ் பண்ணி வேற ஒரு வேல்யூவில் அசைன் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நோடேவ் ரோல் 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பாப்டு, அதாவது இந்த வேரியபிள் நேம் டாட் பாப் பராந்தசிஸ்குள்ள 2 கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா இந்த கிரீன் டேங்கிறது மட்டும் பாப் ஆகி நம்ம இந்த நோடேவ் ரோல் 1 அப்படிங்கிற வேரியபிள் வந்து நமக்கு சேவ் ஆயிடும். இப்போ இதுவே நம்ம ரிமூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த கிரீன் டேங்கிறது வந்து ரிமூவ் ஆகி அப்படியே டோட்டலி டெலிட் ஆயிருக்கும். ஆனால் இந்த கேஸ் வந்து டெலிட் ஆகலை, அது வந்து வேற ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நம்ம வந்து பாப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஒயிட் ஸ்ட்ரிப்ஸுங்கிறத வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா நோடேவ் ரோல் 2 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி பாப். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வந்து நம்ம வந்து பாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பாப்டுங்கிறது வந்து 4 ஃபைட்டர்ஸ், நிர்வானா, த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்ட்ரைப்ஸுங்கிறத ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா யூஸ்வலாக வந்து லாஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த இண்டெக்ஸும் போட தேவையில்லை. அதான் வந்து இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸை பாப் பண்ணுறதுக்கு வந்து நான் பாப்குள்ளே வந்து எந்த வேல்யூமே கொடுக்கல. ஆனால் வந்து இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸுங்கிறது வந்து இந்த நோடேவ் ரோல் 2 அப்படிங்கிற வேரியபிள் வந்து சேவ் ஆயிரும். மற்ற எல்லாமே வந்து பாப்பில் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸுங்கிறது வந்து இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகி இந்த நோடேவ் ரோல் 2 அப்படிங்கிற வேரியபிள் வந்து இதாயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து 4 ஃபைட்டர்ஸ், நிர்வானா, இது 2 மட்டும்தான். ஏன்னா கிரீன் டே ஏற்கனவே ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ கடைசியில் இந்த பாப்டுங்கிற வேல்யூ வந்து 4 ஃபைட்டர்ஸ், நிர்வானா அப்படிங்கிற லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம்னா லிஸ்ட் டேட்டா டைப்பை பற்றி பார்த்தோம். லிஸ்ட்டும் வந்து ஒரு டேட்டா டைப் தான். நெக்ஸ்ட் எப்படி நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்படி அந்த வேல்யூ வந்து ரீஅசைன் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் append, ஸ்லைஸ், இண்டெக்ஸ், இன்சர்ட், ரிமூவ், பாப் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் அப்பெண்டுக்கும் இன்சர்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ரிமூவுக்கும் பாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி தான் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.